ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதார மன்றத்தில் டொனால்டு டிரம்பிற்கு மக்ரோன் கண்டனம். ஐரோப்பாவை பலவீனப்படுத்த அமெரிக்கா முயற்சி என விமர்சனம். பிரான்சில் மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க புதிய நடவடிக்கை. 2030 ஆண்டிற்குள் 2.4 லட்சம் சார்ஜிங் நிலையங்கள். இஸ்ரேல் அமைச்சருக்கு பிரான்சில் நுழைய தடை. காசா உதவி படகு குழுவை கேலி செய்ததால் அதிரடி நடவடிக்கை. பாரிஸில் துணிகர கொள்ளை. ஆடம்பர பொருட்கள் கடையில் 2 லட்சம் யூரோக்கள் மதிப்பிலான கைப்பைகள் திருட்டு. பண மோசடி, ஆவண போலி செய்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக பிரான்ஸ் அதிகாரிகளால் ரஷ்ய கோடீஸ்வரர் லிதுவேனியாவிடம் ஒப்படைப்பு. பிரான்சில் வரலாறு காணாத வெப்ப அலை. மே மாதத்திலேயே 8 மாகாணங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை. பிரான்ஸ் கால்பந்து மைதானங்களில் கொடூரம். எதிர் அணி வீரரின் தந்தையால் பயிற்சியாளர்கள் மீது சரமாரி தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் சுவிட்சர்லாந்தின் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் உரையாற்றிய போது டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் அணுகுமுறையை கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் அழுத்தங்கள் மூலம் ஐரோப்பாவை பலவீனப்படுத்தி தங்களுக்கு கீழ்ப்படையச் செய்ய முயற்சிக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அச்சுறுத்தலுக்கு பதிலாக மரியாதையையும் வன்முறைக்கு பதிலாக சட்டத்தின் ஆட்சியையும் நாம் விரும்புகிறோம். பலமானவர் சொல்வதே உலக ஒழுங்காக மாறக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த உரையானது கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக டொனால்டு டிரம்ப் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருந்த சூழலின் பின்னணியில் வெளிவந்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்த அமைதி கவுன்சில் அமைப்பில் சேர பிரான்ஸ் மறுத்ததற்காக பிரெஞ்சு ஒயின் மற்றும் ஷாம்பெயின் மீது 200% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் மிரட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த மக்ரோன், பிரான்சும் ஐரோப்பாவும் தேசிய இறையாண்மைக்கும் ஐரோப்பிய நாடுகளின் சாசனத்திற்கும் உறுதியாக இணைந்திருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் தனது வர்த்தக பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்த தயங்கக்கூடாது என்றும், தேவையானால் கட்டாயப்படுத்தலுக்கு எதிரான கருவி போன்ற சக்தி வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். டொனால்டு டிரம்பின் அணுகுமுறை குறித்து பேசிய மக்ரோன், அமெரிக்கா கூட்டாளி என கூறினாலும் அதன் செயல்பாடுகள் சில சமயங்களில் அதற்கு ஏற்ப இல்லை என்று குறிப்பிட்டார். இருப்பினும் நாம் அதிர்ச்சியடையாமல் அமைதியாக இருந்து ஐரோப்பாவின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த உரையானது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உறவுகளில் அதிகரித்து வரும் பதற்றத்தையும், ஐரோப்பாவின் மூலோபாய சுயாட்சி எனப்படும் சுயாதீன அரசியல் மற்றும் பொருளாதார நிலைப்பாட்டை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. மின்சார வாகனங்களுக்கான கூடுதல் 2,40,000 சார்ஜிங் நிலையங்களை வரும் 2030 ஆண்டிற்குள் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார். இதில் 60,000 வேகமான மற்றும் அதிவேக சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று ஆற்றல் பயன்பாடுகளின் மின்மயமாக்கல் தொடர்பாக இன்று எலிசே அரண்மனையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த புதிய நிலையங்கள் ஏற்கனவே நாடு முழுவதும் செயல்பாட்டில் உள்ள 1,85,000க்கும் மேற்பட்ட சார்ஜிங் நிலையங்களுக்கு மேலதிகமாக அமைக்கப்பட உள்ளன. 2030 ஆண்டிற்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்திருக்கும் 4 லட்சம் சார்ஜிங் நிலையங்களை எட்டுவதே எங்கள் அரசின் முக்கிய இலக்கு என்று மக்ரோன் விளக்கினார். இந்த மாபெரும் திட்டத்திற்காக எலக்ட்ரா நிறுவனம் 2030 ஆண்டிற்குள் 300 மில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்ய உள்ளது. அதேபோல் என்ஜி நிறுவனமும் பெருமளவில் முதலீடு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் லெக்லர் போன்ற பெரிய மற்றும் நடுத்தர வர்த்தக நிறுவனங்கள் 2030 ஆண்டிற்குள் 10,000 சார்ஜிங் நிலையங்களை அமைக்க முன்வந்து உறுதியளித்துள்ளதை மனதார பாராட்டுவதாக அதிபர் மக்ரோன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். காசா நோக்கி சென்ற உதவி படகு குழுவில் இருந்த இஸ்ரேலிய வீரர்களால் பிடிக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்ட ஆர்வலர்களை கேலி செய்யும் காணொலியை வெளியிட்டதற்காக இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவிர் பிரான்சுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் சனிக்கிழமை அறிவித்துள்ளது. மனிதாபிமான படகு குழுவில் அங்கம் வகித்த பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய குடிமக்களுக்கு எதிரான அவரது கண்டிக்கத்தக்க செயல்களுக்காக இன்று முதல் இட்டாமர் பென் கிவிர் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார். தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சருக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய அளவிலான தடைகளை விதிக்க இத்தாலியுடன் இணைந்து தானும் அழைப்பு விடுப்பதாக அவர் மேலும் கூறினார்.
படகு குழுவில் இருந்த வெளிநாட்டு ஆர்வலர்கள் கடுமையாக நடத்தப்படுவதை காட்டும் காணொளியை பென்கிவிர் வெளியிட்டதை தொடர்ந்து எழுந்த உலகளாவிய கண்டனத்தின் பின்னணியில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்ட அவர்கள் தெற்கில் உள்ள அஷ்டோட் துறைமுகத்தில் நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருந்தனர். அந்த காணொளியில் குறித்த ஆர்வலர்கள் நெற்றியை தரையில் பதித்தபடி மண்டியிடவும் கைகள் கட்டப்படவும் கட்டாயப்படுத்தப்படுவது பதிவாகியுள்ளது. இஸ்ரேலுக்கு நல்வரவு என்று தலைப்பிடப்பட்டிருந்த அந்த காணொளியில் பென்கிவிர் இஸ்ரேலிய கொடியை அசைத்தபடி ஆர்வலர்களை கேலி செய்வதும் காட்டப்பட்டது. இந்த தூண்டுதல் காணொளியை தொடர்ந்து பென்கிவிர் மீது பொருளாதார தடை விதிக்குமாறு ஸ்பெயினும் ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் பிரிட்டனில் உள்ள இஸ்ரேலின் மிக மூத்த தூதரை ஐக்கிய இராச்சியம் நேரில் வரவழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆர்வலர்களிடம் பென்கிவிர் நடந்து கொண்ட விதம் இஸ்ரேலின் விழுமியங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் ஏற்புடையதல்ல என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஹமாஸுக்கு ஆதரவளிக்கும் நோக்கம் கொண்ட ஒரு தீய திட்டம் என்று இந்த மனிதாபிமான உதவி பயணத்தை நெதன்யாகு முன்னதாக கண்டித்திருந்தார். இந்நிலையில் சுமார் 50 கப்பல்களில் ஆர்வலர்கள் கடந்த வாரம் துருக்கியிலிருந்து புறப்பட்டனர். கடந்த மாதம் இஸ்ரேலிய படைகள் முந்தைய வாகன அணிவகுப்பை இடைமறித்ததை தொடர்ந்து காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை மீறுவதற்கான ஆர்வலர்களின் சமீபத்திய முயற்சி இதுவாகும். தலைநகர் பாரிஸின் 8ஆம் மாவட்டத்தில் உள்ள பிரபல ஆடம்பர பொருட்கள் மறுவிற்பனை கடையில் நேற்று அதிகாலை கார் மோதல் கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. ரூ டு ஃபாபுர்க் செயின்ட் ஹானரே பகுதியில் அமைந்துள்ள லக்ஷரி டிரெஸ் கோட் என்ற கடையின் கண்ணாடி முன்பகுதியை கொள்ளையர்கள் காரை பின்னோக்கி வேகமாக ஓட்டி உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் தகவலின்படி இன்று 25ஆம் தேதி அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் முகமூடி மற்றும் கையுறை அணிந்திருந்த 2 சந்தேக நபர்கள் காரில் வந்து அங்கிருந்த பல உயர்தர கைப்பைகளை திருடிச் சென்றது தெளிவாக பதிவாகியுள்ளது. பின்னர் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தால் சுமார் 2 லட்சம் யூரோக்கள் மதிப்பிலான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதுடன் பாரிஸ் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தப்பியோடிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. லிதுவேனியாவில் பண மோசடி, நிதியை வீணடித்தல் மற்றும் மோசடியான திவால் நிலை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் சிக்கிய ரஷ்ய கோடீஸ்வரரான விளாடிமிர் அண்டோனோவை பிரான்ஸ் அரசு லிதுவேனியாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இவர் மீது சட்டவிரோதமாக பெறப்பட்ட சொத்துக்களை கையாளுதல், மோசடியான கணக்கியல் மற்றும் ஆவண போலி செய்தல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தன. இங்கிலாந்து கால்பந்து கிளப்பான போர்ட்ஸ்மவுத்தின் முன்னாள் உரிமையாளரான இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மேற்கு பிரான்சின் மோர்பிஹான் பகுதியில் வைத்து ஐரோப்பிய கைது வாரண்டின் கீழ் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவரை நாடு கடத்தலாம் என்று கடந்த மாத தொடக்கத்தில் பிரெஞ்சு நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது அவர் லிதுவேனியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த லிதுவேனியாவின் 4வது மிகப்பெரிய வங்கியாக திகழ்ந்த ஸ்னோரஸ் வங்கியின் முன்னாள் உரிமையாளருமான ஆண்டோனோவ் கடந்த திங்களன்று லிதுவேனியாவின் வில்னியஸ் அதிகாரிகளிடம் பிரான்சால் ஒப்படைக்கப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆண்டோனோவின் இந்த மாபெரும் மோசடியால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறைந்தபட்சம் 478 மில்லியன் யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஸ்னோராஸ் வங்கியின் மற்றொரு நிர்வாகியும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் பிரான்சில் மே மாதத்திலேயே வரலாறு காணாத வகையில் கொடிய வெப்ப அலை நிலவி வருகிறது. தொடர்ந்து 4வது நாளாக பல நகரங்களில் புதிய உச்சபட்ச வெப்ப சாதனைகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக நண்ட் பகுதியில் 34.3 டிகிரி செல்சியஸும், அங்கர்ஸ் பகுதியில் 34 டிகிரி செல்சியஸும் மற்றும் ஃப்ரெஸ்ட் பகுதியில் 33 டிகிரி செல்சியஸும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் பாரிஸ் நகரிலும் வெப்பநிலை தொடர்ந்து கடுமையாக அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டில் முதல் முறையாக 30 டிகிரி செல்சியஸை கடந்த வெப்பம் அங்கு பதிவாகியதுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 32.6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்தது. இதையடுத்து மேற்கு பிரான்சின் 8 மாகாணங்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தால் செம்மஞ்சள் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக மே மாதத்திலேயே இந்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த அபூர்வமான உச்சகட்ட வெப்பநிலைக்கு உலகளாவிய காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.
எரிபொருட்களின் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக பூமியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அபாயகரமாக உயர்ந்து வருவதாகவும், உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இத்தகைய வெப்ப அலைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் அவர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். பிரான்சின் வார் பகுதியில் உள்ள சிக்ஸ் ஃபோர்ஸ் லெப்ரெஸ்க் FC கால்பந்து அணியைச் சேர்ந்த 48 வயதுடைய பயிற்சியாளர் ஒருவர் எதிரணி வீரரின் தந்தையால் கொடூரமாக தாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த மே 24 ஞாயிற்றுக்கிழமை குறித்த கிளப் ஏற்பாடு செய்யப்பட்ட 13 வயதுக்குட்பட்டோருக்கான கால்பந்து போட்டியின் போது இந்த வன்முறை சம்பவம் அரங்கேறியுள்ளது. முகத்தில் கடுமையாக தாக்கப்பட்ட அந்த பயிற்சியாளருக்கு கண்குழி மற்றும் சைனோசிஸ் பகுதிகளில் பலத்த எலும்பு முறிவுகளும் மூளையில் இரத்தக்கட்டியும் ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்களால் முதலுதவி அளிக்கப்பட்ட அவர் முதலில் டூலோனில் உள்ள செயின்ட் ஆன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் லா செயின்ட் சுர்மர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். சிறந்த மனிதராகவும் பயிற்சியாளராகவும் அறியப்படும் அவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து சனரி சர்மர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கிளப் நிர்வாகம், கால்பந்து விளையாட்டு இன்று தனது விழுமியங்களை இழந்துவிட்டது. விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு மரியாதை, பகிர்வு மற்றும் கல்வியை கற்பிக்க வேண்டும். ஆனால் வன்முறையை சாதாரணமாக கருதும் அல்லது தூண்டும் பெற்றோர்கள் யாருக்கும் முன்மாதிரி அல்ல என வேதனையுடன் முகநூலில் பதிவிட்டுள்ளது. இதனிடையே அதே ஞாயிற்றுக்கிழமை வார் பகுதியின் மற்றொரு மைதானத்தில் தனது மகனை வலிமை குறைந்த அணியில் விளையாட வைத்ததாக ஆத்திரமடைந்த தந்தை ஒருவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பயிற்சியாளர் ஒருவரையும் தாக்கியுள்ள சம்பவம் ஒன்றும் அரங்கேறியுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.